ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமும் அன்பும் நிறைந்த ஆண்டவரே, இந்த நல்ல ஓய்வு நாள், பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். கடந்த நாட்கள் புறாவும் எங்களை கண்ணின் கருவழி போல் காத்தீர் சுவாமி. நாங்கள் செய்த எல்லா காரியங்களிலும் உமது கிருபை இருந்து உமது கரம் பிடித்து எங்களை வழிநடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கொரோனா நோய் விஷக்கருவியிலிருந்து எங்களை மீட்டு எடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நாளில் கூட உமது பிரசன்னத்தால் இந்த பரிசுத்த ஓய்வு நாளை அனுசரிக்க நீ கிருபை தருவதற்காக சோதரம். ஆண்டவரே, இம்மட்டுமாய் எங்களை வழிநடத்தின பாதைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட அவரவர் வீட்டிலிருந்து ஆண்டவரே, நாங்கள் யூடியூபின் வழியாக நாங்கள் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். நாங்கள் செய்ய போகின்ற இந்த ஆராதனையில் எங்கள் ஆயருக்காக ஆண்டவரே, அவருடைய பலன் சுகனுக்காக, அவர் கொடுக்க போகின்ற செய்திக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. வேதம் வாசிக்கின்ற பிள்ளைகளுக்காக, இசை வாசிக்கின்ற பிள்ளைகளுக்காக, ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை முழுமையும் உமது கரத்தில் ஒப்புவிக்கிறோம் சுவாமி. நீர் எங்களை வழிநடத்தி பாதுகாத்து பராமரித்து இந்த ஆராதனையை உமது பிரசன்னத்தால் வழிநடத்த வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். கடவுள் ஒளியாயிருக்கிறார்.
அவரில் எவ்வளவேனும் இருளில்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாய கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழுந்தவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, எல்லா உண்மைகளுக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். பாவறிக்கை. நமக்கு பாவமில்லை என்பவனால் நம்மை நாமே வஞ்சிக்குள்ளாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதியும் நீங்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் முது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரன் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியை நமக்கு இருக்கிறார். நாம் முழங்கால் படியிட்டு மௌனமாய் நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாம் நமது பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுவோம். இரண்டாம் பாவறிக்கையை அறிக்கையிடுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்குரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாய் இருக்க உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் கட்டளையிட்டார்களே, வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் நமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றலையும் தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் அது எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 9 வரை. எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, நீ உன் ஜனத்தின் புத்திரரோடே பேசி அவர்களோடே சொல்ல வேண்டியதாவது, நான் தேசத்தின் மேல் பட்டயத்தை வரப்பண்ணுகையில் தேசத்தின் ஜனம் தங்கள் எல்லைகளில் உள்ள ஒருவனை அழைத்து அவனை தங்களுக்கு காவற்காரனாக வைத்த பின்பு, இவன் தேசத்தின் மேல் பட்டயம் வருவதைக் கண்டு எக்காலம் ஊதி ஜனத்தை எச்சரிக்கும் போது, எக்காலத்தின் சத்தத்தை கேட்கிறவன் அதை கேட்டும் எச்சரிக்கையாய் இராமல் பட்டயம் வந்து அவனை வாரிக்கொள்ளுகிறது உண்டானால் அவனுடைய இரத்தப்பழி அவன் தலையின் மேல் சுமரும். அவன் எக்காலத்தின் சத்தத்தை கேட்டும் எச்சரிக்கையாய் இருக்கவில்லை. அவனுடைய இரத்தப்பழி அவன் பேரிலே சுமரும். எச்சரிக்கையாய் இருக்கிறவனோ தன் ஜீவனை தப்புவித்துக் கொள்ளுவான். காவற்காரன் பட்டயம் வருவதைக் கண்டும் அவன் எக்காலம் ஊதாமலும் ஜனங்கள் எச்சரிக்கப்படாமலும் பட்டயம் வந்து அவர்களில் யாதொருவனை வாரிக்கொள்ளுகிறது உண்டானால் அவன் தன் அக்கிரமத்திலே வாரிக்கொள்ளப்பட்டான். ஆனாலும் அவன் இரத்தப்பழியை காவற்காரன் கையிலே கேட்பேன். மனுபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவற்காரனாக வைத்தேன். ஆகையால் நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. நான் துன்மார்க்கனை நோக்கி, துன்மார்க்கனே, நீ சாகவே சாவாய் என்று சொல்லுகையில், நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கத்தில் இராதபடி எச்சரிக்கத்தக்கதாக அதை அவனுக்கு சொல்லாமல் போனால் அந்த துன்மார்க்கன் தன் அக்கிரமத்திலே சாவான். ஆனாலும் அவன் இரத்தப்பழியை உன் கையிலே கேட்பேன். துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பும்படி நீ அவனை எச்சரித்தும் அவன் தன் வழியை விட்டு
திரும்பாமல் போனால் அவன் தன் அக்கிரமத்திலே சாவான், நீயோ உன் ஆத்துமாவை தப்புவிப்பாய். பாடம் முடிந்தது. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வேண்டிய வேத பாடம் 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 13 முடிய. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல். கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான், இது உண்மையான வார்த்தை. ஆகையால் கண்காணியானவன் குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியை உடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும் யோக்கியதை உள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் போதக சன்மார்த்தனுமாய் இருக்க வேண்டும். அவன் மதுபான பிரியனும் அடிக்கிறவனும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமாயிராமல் பொறுமை உள்ளவனும் சண்டை பண்ணாதவனும் பண ஆசை இல்லாதவனுமாயிருந்து தான் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும். ஒருவன் தான் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? அவன் இருமாப்படைந்து பிசாசு அடைந்து ஆக்கினையிலே விழாத படிக்கு நூதன சீஷனாய் இருக்க கூடாது. அவன் நிந்தையிலும் பிசாசின் கண்ணியிலும் விழாத படிக்கு புறம்பானவர்களால் நற்சாட்சி பெற்றவனுமாய் இருக்க வேண்டும். அந்தபடியே உதவிக்காரரும் இரு நாக்குள்ளவர்களாயும் மதுபான பிரியராயும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவர்களாயும் இராமல் நல்லொழுக்கம் உள்ளவர்களாயும் விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்து கொள்ளுகிறவர்களாயும் இருக்க வேண்டும். மேலும் இவர்கள் முன்னதாக சோதிக்கப்பட வேண்டும். குற்றம் சாட்டப்படாதவர்களானால் உதவிக்காரராக ஊழியம் செய்யலாம். அந்தபடியே ஸ்திரீகளும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் எல்லாவற்றிலேயும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்க வேண்டும். மேலும் உதவிக்காரரானவர்கள் ஒரே மனைவியை உடைய புருஷருமாய் தங்கள் பிள்ளைகளையும் சொந்த குடும்பங்களையும் நன்றாய் நடத்துகிறவர்களுமாய் இருக்க வேண்டும். இப்படி உதவிக்காரருடைய ஊழியத்தை நன்றாய் செய்கிறவர்கள் தங்களுக்கு நல்ல நிலையையும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தில் மிகுந்த தைரியத்தையும் அடைவார்கள். பாடம் முடிந்தது. தேவனே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 99. சங்கீதம் 99 1 முதல். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஜனங்கள் தத்தளிப்பார்களாக. அவர் கேருபீன்களின் மத்தியில் வீற்றிருக்கிறார், பூமி அசைவதாக. கர்த்தர் சீயோனில் பெரியவர், அவர் எல்லா ஜனங்கள் மேலும் உயர்ந்தவர். மகத்துவமும் பயங்கரமுமான உமது நாமத்தை அவர்கள் துதிப்பார்களாக, அது பரிசுத்தமுள்ளது. ராஜாவின் வல்லமை நீதியில் பிரியப்படுகிறது. தேவரீர் நியாயத்தை நிலைநிறுத்துகிறீர், நீர் யாக்கோபில் நியாயமும் நீதியும் செய்கிறீர். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதபடியிலே பணியுங்கள், அவர் பரிசுத்தமுள்ளவர். அவருடைய ஆசாரியரில் மோசேயும் ஆரோனும் அவர் நாமத்தை பற்றி கூப்பிடுகிறவர்களில் சாமுவேலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளினார். மேக ஸ்தம்பத்திலிருந்து அவர்களோடே பேசினார். அவர்கள் அவருடைய சாட்சி பிரமாணங்களையும் அவர் தங்களுக்கு கொடுத்த கட்டளையையும் கை கொண்டார்கள். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு உத்தரவு அருளினீர். நீர் அவர்கள் கிரியைகளின் நிமித்தம் நீதி சரிகட்டின போதிலும் அவர்களுக்கு மன்னிக்கிற தேவனாயிருக்கிறீர். எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பர்வதத்துக்கு நேராக பணியுங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தமுள்ளவர். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமாக சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென்.
வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ பாடம் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 19 வரை. யோவான் 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களில் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். 2ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். நீ இள வயது உள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அரை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீர் முதிர் வயதுள்ளவனாகும்போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்திற்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்கிறேன் என்றார். இந்த விதமாய் மரணத்திலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார் என்பதே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டும் ஒரு வாய்ப்பு. நாம் யாவரும் இணைந்து நாம் இருக்கிற இடங்களிலேயே ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக இந்த நாளிலே ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. கர்த்தருடைய கிருபை என்று உணர்ந்து கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் முழு மனதோடும் ஆராதிப்போம். இந்த ஆராதனையிலே கர்த்தருடைய வார்த்தையின் தியானத்துக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சிந்தனை பொருள் ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. ஆர்டைன்ட் மினிஸ்ட்ரி, டிரான்ஸ்ஃபார்ம்ட் டு டிரான்ஸ்ஃபார்ம். அருட்பணி, அபிஷேக அருட்பணி. அது எதற்காக? மாற்றங்களை கொண்டு வர மாற்றப்பட்டவர்கள், மாற்றங்களை கொண்டு வர மாற்றப்பட்டவர்கள். ஆகவே கர்த்தர் சமுதாயத்திலே, இந்த உலகத்திலே பெரிய மாற்றங்களை எதிர்பார்க்கிறார். அதற்கு உதவியாக இந்த அருட்பணியாளர்கள் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு இந்த பூமியிலே அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். 3 சின்ன குறிப்பை உங்கள் மத்தியில் வைக்கிறது. 1, சாட்சி உள்ள சமுதாயம், கம்யூனிட்டி ஆஃப் விட்னஸ். 2வதாக வித்ஸ்டாண்டிங் கம்யூனிட்டி. ஒருவேளை சாதாரண ஒரு தமிழ்ல சொல்லலாம், தாக்கு பிடிக்கும் சமுதாயம், பொறுமையோடு ஊழியத்தில் நிலைத்திருக்கும் ஒரு சமுதாயம். 3வதாக கம்யூனிட்டி ஆஃப் வண்டர்ஸ், அற்புதங்களை செய்கிற ஒரு சமுதாயம். சாட்சி உள்ள சமுதாயம், பொறுமையோடு சகிக்கிற ஒரு சமுதாயம், அற்புதங்களை செய்கிற சமுதாயம். இன்றைக்கு நமக்கு வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் இந்த கடைசி பகுதி நமக்கு மிகவும் பழக்கமான ஒரு பகுதி. பேதுருவை பார்த்து ஆண்டவர் 3 முறை கேட்ட ஒரு பகுதி. அதிலிருந்து தான் இந்த குறிப்பு, சாட்சி உள்ள சமுதாயம். வாசிக்கிறோம் 21ஆம் அதிகாரம், யோவான் 21:15. அவர்கள் போஜனம் பண்ண பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். சாட்சி. இவர்களிலும், ஆங்கிலத்திலே சரியான மொழிபெயர்ப்பு இவைகளிலும். இவர் பின்வாங்கி போனவர், மீண்டுமாக மீன்பிடிக்க சென்றவர். இவர் பின்வாங்கி போனவர். இவரிடத்தில் இந்த கேள்விக்கு ஆண்டவர் உட்படுகிறார். நீ மெய்யான சாட்சியாக. லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், இவர் எல்லாவற்றையும் விட்டு விட்டு கிறிஸ்துவை பின்பற்ற சென்றவர்.
கிறிஸ்துவோடு கூட இருந்த ஊழிய நாட்களிலே இவர் முதன்மையான ஒரு பொறுப்பை எடுத்தவர். இவருடைய இன்வால்மெண்ட், இவருடைய ஈடுபாடு கிறிஸ்துவனுடைய ஊழியத்திலே அதிகமாக இருந்ததை நாம் வேதத்தில் பல பகுதியில் வாசிக்கிறோம். இப்பொழுது இவர் பின்வாங்கி போயிருக்கிறார். இந்த பின்வாங்கி போன இடத்திலே கேட்கப்படுகிற கேள்வி, இவர்களிலும் இவைகளிலும், உன்னுடைய ஆஸ்திகளிலும் உன்னுடைய கூட இருக்கிற மக்களிலும் நீ என்னோடு எனக்கு அன்பாயிருக்கிறாயா? இந்த அன்பு என்று சொல்லுகிறது ஒரு சாட்சியின் வார்த்தை. கிறிஸ்துவுக்கு நான் அன்பா இருக்கிறேன் எப்படி வெளிப்படுத்துகிறேன்? அவருக்காக நிலைத்து நிற்பதில்லை, அவருக்காக நிலைத்து நிற்பதில்லை. இரண்டாவதாக வாசிக்கிறோம் withstand, தாக்கு பிடித்தல். அதுதான் வாசிக்கிறோம் பொறுமையோடு காத்திருத்தல். பாருங்க, இந்த 17வது வசனத்தில் வாசிக்கிறோம், 3ஆம் தரம் அவர் அவரை நோக்கி, யோனான் குமாரனாகிய சீயோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்று நேசிக்கிறாய் என்று அவர் 3ஆம் தரம் கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, இவரே இந்த ஒரே கேள்வி 3 தரம் கேட்க வேண்டும். இவர் இவ்விதமாய் பின்வாங்கி போயிருக்கிறாரு. இவர் திரும்ப வந்தால், இவரை மாற்றினார், இவரை டிரான்ஸ்பார்ம் பண்ணினால் நிலைத்து நிற்பாரா? பிரியமானவர்களே, நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே பல முடிவுகளை எடுக்கிறோம். கிறிஸ்துவுக்காக ஜெபத்திலே முடிவெடுக்கிறோம், உபவாசத்தின் மூலமாக முடிவெடுக்கிறோம், காணிக்கை மூலமாக முடிவெடுக்கிறோம், ஊழியத்தின் மூலமாக முடிவெடுக்கிறோம், பல முடிவுகள் எடுக்கிறோம். இதுல எவ்வளவு தூரம் சென்று நாம் நிலைத்திருக்கிறோம்? அதுதான் 3வது தரம். 3வது தரம் அதே கேள்வி. இப்பொழுது கூட நான் கடற்கரையிலே பார்க்கிறேன். கடற்கரையிலிருந்து நீ பின்னாலே வந்தாய், திரும்ப ஒரு கடற்கரையை பார்க்கிறேன். உன்னை இப்பொழுது மாற்றினால் நீ நிலைத்து நிற்பாயா? கிறிஸ்துவ அன்பானவர்களே, இந்த நிலைத்திருத்தல் நம்முடைய கிறிஸ்தவ விசுவாச வாழ்க்கையிலே எவ்வளவு தூரம் சாத்தியமா இருக்கிறது? நாமும் அடிக்கடி பின்வாங்கி போகிறவர்களை காணப்படுகிறோம். அதுதான் முதல்ல பார்த்தோம், சாட்சி உள்ள ஒரு குடும்பம், என்ன துன்பங்கள் ஏற்பட்டாலும் நிலைத்திருக்கிற ஒரு குடும்பம், அபிஷேகம் பண்ணப்பட்ட குடும்பம். அருட்பணியாளர்கள், என்ன துன்பங்கள் ஏற்பட்டாலும் அந்த பாதையை விட்டு விலகாத ஒரு குடும்பத்தினர். 3ஆவதாக வாசிக்கிறோம், அற்புதங்களை நிகழ்த்துகிற ஒரு குடும்பம். அப்போஸ்தலர்கள் 5ஆம் அதிகாரத்தில் உங்களுடைய வேத புஸ்தகங்களுக்கு முன்னால் அதில் வாசிக்கிறோம். பாருங்க, அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15 வசனம். பிணியாட்களின் படுக்கையில் மேலும் கட்டில்கள் மேலும் கிடத்தி பேதுரு கடந்து போகையில் அவருடைய நிழலாகிலும் அவர்கள் படும்படி அவர்களை வெளியே வீதிகளிலே கொண்டு வந்து வைத்தார்கள். இந்த மாற்றப்பட்ட சமுதாயம், திருப்பணியாளர்கள், அருட்பணியாளர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், இவர்களை குறித்தான எதிர்பார்ப்பு சமுதாயத்தில் என்ன? பேதுருவை சுற்றிலும் இருக்கிற சமுதாயம் அவர்கள் மீது என்ன நோக்கம் கொண்டது? இவர் நடந்து போனால் சுகமா, அந்த நிழல் பட்டாலும் சுகமாறு என்ற நம்பிக்கை. கிறிஸ்து சொல்லி சென்றார், நான் செய்தது போல அற்புதங்களை செய்வீர்கள், இதற்கு மேலேயும் செய்வீர்கள். பிரியமானவர்களே, அருட்பணியாளர்கள் ஒரு பட்டணத்தில் இருக்கிறார் சொன்னால் அவரை சுற்றிலும் இருக்கிற மக்கள் அவரிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்கள்? கிறிஸ்துவை நம்மிடத்திலே கொண்டு வருகிறவர், கிறிஸ்துவின் மூலமாக பாவ மன்னிப்பை அருளுகிறவர். இவர் மக்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையே மத்தியஸ்தராக இருக்கிறவர். கிறிஸ்துவின் அற்புதங்கள் இவர் மூலமாய் நிகழ்ந்தேன். இவர் நமக்காக பிரார்த்தனை செய்கிறவர். இவர் நம்முடைய பிள்ளைகளை திருமுழுக்கிலே வழிநடத்துகிறவர். இவர் நம்முடைய பிள்ளைகளை திருமண சக்கிரமத்திலே வழிநடத்துகிறவர். ஆராதனைகளிலே பரிசுத்த நற்கரணியை பகிர்ந்து கொடுக்கிறவர். அதன் மூலமாய் சமுதாயம் விசுவாசப்பட, விசுவாசத்திலே பலப்பட உதவியாக இருக்கிறவர்கள். ஒரு அற்புதமான ஒரு குடும்பம். 3 குறிப்புகளை பார்த்தோம். விட்னஸிங் கம்யூனிட்டி, சாட்சி உள்ள ஒரு குடும்பம். இவர்களிலும் நீர் வைத்திருக்கிறது ஆஸ்திகளிலும் இதன் மூலமாக வருகிற பணம், இதை விற்று, இந்த வீடை விற்று
வருகிற பாடல் எல்லாவற்றை காட்டிலும் என்னிலே நீ அன்பா இருக்கிறாயா? இந்த பூமியில பலவிதமான சவால்கள் மத்தியிலே அருட்பணியாளர்கள் பணியாற்றுகிறார்கள். பலவிதமான ஆசைகள் நெருக்கிக் கொண்டிருக்கிறது. பலவிதமான வாய்ப்புகள் வருகிறது. இவைகளிலே பின்வாங்கி போகாதபடி, அதான் இயேசுவானவர் பேதுருக்கு கேட்டு, இவர்களிலும் இவைகளிலும் நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாய். உனக்கு என்ன அட்ராக்ஷன் வந்தாலும், என்ன லாபம் வந்தாலும், என்ன சலுகைகள் வந்தாலும், என்ன எதிர்ப்பு வந்தாலும் சாட்சியிலே நிலைத்திருப்பாயா? பிரியமானவர்களே, இந்த வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவுக்காக நிலைத்திருத்தல் எவ்வளவு வல்லமையா இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில ஒருவராலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்க இயலாது என்று சொல்லுகிற ஒரு உறுதி நம்முடைய வாழ்க்கையிலே உண்டா? அல்லது ஒரு சொற்ப கஷ்டத்திலும், கண்ணீரிலும், துன்பத்திலும் விழுந்து போகிறது, அல்லது ஒரு பெரிய ஆசை நிறைவேறும் பொழுது பின்வாங்கி போகிறது, ஒரு லாபம் வருகிற பொழுது பின்வாங்கி போகிறது, இப்படிப்பட்ட நிலையற்ற ஒரு விசுவாசம் இல்லை. கர்த்தர் நம்மிடத்திலே கொண்டுதான் அன்பு எவ்வளவு உறுதியானதோ அவ்வளவு உறுதியாய் நாம் சாட்சியாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இரண்டாவதாக, அவ்வளவு உறுதியாக நிலைத்திருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். மூன்றாவதாக, அவ்வளவு உறுதியாக சமுதாயத்துக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையே ஒரு பாலமாக கிறிஸ்துவின் அற்புதத்தை மார்க்க சுவிசேஷம் 10:49 தான் வாசிக்கிறோம். பரிதேயரை ஒதுக்கி தள்ளினார்கள். கிறிஸ்துவான் என்று அவர் சொன்னது, நீங்கள் எனக்கு பெண்ணே வர தகுதி வாய்ந்தவர்கள், ஆகவே இவளை ஒதுக்கி தள்ளாதே, அழைத்துக் கொண்டு வாருங்கள். கிறிஸ்துவுக்கும் பரிதேயருக்கும் இடையே என்ன நடந்தது? எதிர்ப்பு நடந்தது, ஒதுக்குதல் நடந்தது, புறம்பாக்குதல் நடந்தது. இன்றைக்கும் இப்படிதான் அநேக துன்பத்தின் மத்தியில, கண்ணீர் மத்தியில, கூக்குரல் மத்தியில, கேள்விகள் மத்தியில் இருக்கும் பொழுது இதை கண்டு நாம் ஒதுக்குகிறவர்களாக, புறம்பாக்குகிறவர்களாக இல்லாதபடி அவர்களை அரவணைத்து கிறிஸ்துவத்திலே கொண்டு வருகிறவர்களாக. இதான் திருப்பணியாளர்களுடைய விசேஷித்த தாளந்து கர்த்தர். நாம் ஒவ்வொருவராலும் கிறிஸ்துவை விசுவாசிக்கிற, கிறிஸ்துவை ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிய நாம் இவர்களை இயேசு கிறிஸ்துவை கொண்டு வருகிற தாளந்து இருக்கிறது. கர்த்தர் இந்த வசனம் நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவர், இந்த காலை ஆராதனைக்காக நமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த ஆராதனையை தன்னுடைய வீடுகளில் இருந்து பங்கு பெறுகிற ஒவ்வொரு குடும்பத்தாரையும் ஆசீர்வதியும். பிள்ளைகளை ஆசீர்வதியும். பிள்ளைகளுடைய படிப்புக்கு இப்பொழுது ஒரு பெரிய கேள்விக்குறியாக மாறிக்கொண்டிருக்கிற காலகட்டத்திலே பிள்ளைகளின் படிப்பு உறுதிப்படட்டும் சுவாமி. விரைவிலே கல்வி சாலைகள் திறக்கப்படட்டும் சுவாமி. வெளிநாடுகளிலே இருந்து வேலை பார்க்கிற பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள், அவர்களை காத்துக்கொள்ளும், பாதுகாத்துக் கொள்ளும், எல்லா தீவிற்கும் விலை காத்துக்கொள்ளும். எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சட்டையை வரவழைத்து காத்துக்கொள்ளும். ஒவ்வொரு குடும்பத்தாரையும் ஆசிரியத்திலும் அநேகருக்கு வேலை இருக்கிறது, அநேகருக்கு வேலை திரும்ப அழைப்பார்களா என்று சொல்கிற பயங்கரத்துக்குள்ளாக இருக்கிறோம். எல்லா குடும்பங்களும் செழிப்படைய, அடைத்து கிடக்கிற வாசல் எல்லாம் திறக்கப்பட நாங்கள் செபிக்கிறோம். உண்மை ஆராதிக்க விரைவிலே ஆலயங்கள் திறக்கப்பட்ட சுவாமி, உங்களுக்கு கெஞ்சுகிறோம். விரைவிலே ஆலயங்கள் திறக்கப்படட்டும், ஊழியங்கள் தொடர்ந்து நடைபெறட்டும். திருச்சபையின் தலைவர்களாகி எங்கள் பேராயருக்காக, பேராயர் அம்மாவுக்காக, குடும்பத்தினருக்காக செபிக்கிறோம். அவருடைய ஆசீர்வதியும், அவர்களை பலப்படுத்தும், சிறந்த ஞானத்தினால் அபிஷேகத்திலும் உங்களுடைய கிருபை அவர்களோடு கொடுக்கட்டும். இந்த நாட்களில் எந்த சரீர சுகவீனம் ஏற்படாமல் காத்துக்கொள்ளும். நாட்டின் தலைவர்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை தாரும். எந்த நேரத்தில் நாட்டின் மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு சிறந்த ஞானத்தை கற்றறிவீர்களாக. ஒரு பெரிய வியாதியினால் பிடிக்கப்பட்டிருக்கிற ஆயிரக்கணக்கான மக்கள், உலகமெங்கும் இருக்கிற மக்கள், வியாதியஸ்தர்களுக்காக செபிக்கிறோம். வல்லமையின் கரம் இறங்கட்டும் சுவாமி. இது எப்பொழுது முடியும் என்று சொல்லி எல்லோரும் அங்கலாய்த்து நாங்கள் இந்த உலகமே உங்களை நோக்கி பார்க்கிறது. உங்களிடத்தில் மாத்திரமே இதற்கு விடுதலை உண்டு. உங்களிடத்தில் மாத்திரமே
இதற்கு அற்புதம் உண்டு. இந்த உலகம் அனைத்தும் உங்களை நோக்கி பார்க்கிற சுவாமி. எங்கள் குற்றங்கள் குறைகளை மன்னித்தரும், விரைவிலே விடுதலை தாரும், உலகமெங்கும் சீர்படட்டும் சுவாமி. ஆண்டவரே, இவ்விதமான வியாதிகளை பிடிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருடைய சரீரத்துக்கு வல்லமையில் கரம் இறங்க நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறோம். உமது நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து போல செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை அறிக்கையிடுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாக்கிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாக்கிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்துயு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோர் இடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாக்கிய தேவனுடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிர் உள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாய் இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்த வான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன்.
நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் எப்பொழுது எப்போது காலத்திலிருந்து வழிநடத்துவதாக. ஆமென்.